ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஷி இன்ஃபோடெக்கில் நம்மளுக்கு என்ன சொல்லி தான் பார்க்க போகிறோம். காஷி இன்ஃபோடெக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் பார்த்துட்ருக்கோம். பைத்தானில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, பைத்தானை பற்றி பார்த்துருக்கோம். பைத்தானில் என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பைத்தானில் கலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. கலெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு டேட்டாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கலெக்ஷன் பண்ணுறதா பைத்தானில் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதை பற்றி ஃபியூச்சர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்லினஸாக இருக்கும். இந்த கலெக்ஷன் யூஸ் பண்ணதுனால ப்ரோக்ராமர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணலாம். எதனா பைத்தான் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் அதிகம், நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக நமக்கு தெரியும், நல்லா எங்கே வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லைப்ரரிஸ், என்ன லைப்ரரிஸ் வேணாலும் இந்த பைத்தான் கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் போர்ட்டபிலிட்டியாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் போர்ட்டபிலிட்டி என்னன்னா இந்த இடத்துல ஓஎஸ் சொல்கிறாங்க. ஓஎஸ்னால் நம்ம விண்டோஸ் இருக்கும், மேக் இருக்கும், லினக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்கும். அதில் தான் நம்ம வந்து இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்த பைத்தான் கலெக்ஷன் யூஸ் பண்ணுறது நம்ம எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிளாட்ஃபார்மும் நமக்கு போர்ட்டபிளாக இருக்கும். போர்ட்டபிளாக தெரியும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது. அதனால் இந்த பைத்தான் கலெக்ஷன் எங்கே வேணாலும் எந்த பிளாட்ஃபார்மும் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அவைலபிலிட்டி. அதாவது ஓப்பன் சோர்ஸ் இந்த பைத்தான் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எந்த ஐடின்னு வீடியோ பார்த்துருப்போம், அந்த ஐடிஸில் எந்த ஐடியில் வேணால் இந்த கலெக்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிக்னு ஒன்று இருக்குது, கவுண்டர், கியூ, அப்புறம் நேம்டி, டியூப்பிள், செயின் மேப், ஆர்டர் டிக்னு சொல்லி இந்த மாதிரி 6 விதமாக இருக்குது. இதில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃபால்ட் டிக்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டிஃபால்ட் டிக்னா பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இந்த லிஸ்ட்டில் கொடுத்தோம்னா அதை இன்சியஸ் பண்ணி யூஸ் ஆகும். அப்போ கீ மிஸ் ஆயிருந்தால் கூட எரர் நம்மளுக்கு வராது இந்த டிஃபால்ட் டிக் யூஸ் பண்ணும்போது. அதுவே கவுண்டர்னா பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுக்கு, அதை கவுண்டர்னா நமக்கு தெரியும், ஒரு விஷயம் இருக்குது, லிஸ்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது, ஸ்ட்ரிங்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்கோன்னா அதில் எவ்வளோ ஸ்ட்ரிங்னா இப்போ வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குட்ட கவுண்டர் பண்ண தான் நம்ம வந்து கவுண்டர்ன்ற ஒரு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்யூன்றது லிஸ்ட்டு ஒன்று பார்த்துருப்போம். லிஸ்ட்டை விட ரொம்ப எஃபிஷியண்டாக தான் டிக்யூ. அப்போ என்ன பண்ணான்னா இதில் வந்து நான் 2 சைடில் எதுவுமே, அதாவது பைத்தானை ஆட் பண்ணுறதா ரிமூவ் பண்ணுறது எது ஒன்று நான் டிக்யூன்ற கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம்டி டியூப்பிள் அப்படின்னு இருக்குது. டியூப்பிள் நமக்கு தெரியும், டியூப்பிள்னா ஒரு அரே, ஓகே, டைப்டு அரேன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த நேம்டி டியூப்பிள்னா என்ன அர்த்தம்னா டியூப்பிளுக்கு ஒரு நேம் கொடுத்து அது ஃபீல்டில் கொடுத்தோம்னா அது எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். அதுதான் நேம்டி டியூப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் மேப்னா என்னன்னா நம்ம டிக்ஷனரிஸ் ஒன்று பார்த்துருப்போம், மல்டிபிள் டிக்ஷனரிஸை செயின் பண்ணிவிட்டு சிங்கிள் யூனிட்டாக ட்ரீட் பண்ண முடியும். அதை தான் நம்ம செயின் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாமே எங்கே இருக்குன்னா பைத்தானோட கலெக்ஷன்ன்ற ஒரு மாடியூலில் இருக்குது. அப்போது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரியில் ஆர்டராக வருது. அதாவது டிஃபால்ட் டிக்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஆர்டர் டிக்னா அதுவே ஆர்டராக வருது தான் ஆர்டர் டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.